கிராமத்துல எல்லாரும் லோரியோட சத்தத்தை கேட்டு பயந்து போயிருந்தாங்க. எல்லாரும் அவங்கவங்களோட பசங்களை கட்டாயமா தூங்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் போகும்போதும் அந்த பையனோட கால் தடங்கள் எந்த வீட்டை தாண்டி போகுதோ அந்த வீட்டோட கதவு தன்னாலேயே திறந்துகிட்டு இருந்தது. அம்மா அம்மா என்ன போக விடுங்க, அவங்க என்ன கூப்பிடுறாங்க, அவங்க கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்காம், நான் அவங்க கூட போறேம்மா. இங்க பாரு துரு, நீ எங்கேயுமே போக கூடாது, தேவையில்லாம அடம் பிடிக்காத, அந்த பையன் ரொம்ப ஆபத்தானவன். இங்க பாரு, உன்னோட தங்கச்சிங்க இங்க கூட அமைதியா தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்படி சொல்லிட்டு துருவோட அம்மா அவங்க கையில இருந்த அவங்க பொண்ணு ரியாவை பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. இத பார்த்து துருவோட அப்பா அம்மா அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. ரியா எங்க போயிட்டா? இவ்வளவு நேரம் அவ இங்கதானே இருந்தா. இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என் பொண்ணு திரும்ப வேணும். ரியா, ரியா, நீ எங்க இருக்க ரியா? ரியாவை ரொம்ப சத்தமா கூப்பிட்டுக்கிட்டே ரியாவோட அம்மா அப்பா துரு 3 பேரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. அவங்க நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற 4-5 பசங்க ஒரு லைன்ல ஒரு சின்ன பையனை பின்தொடர்ந்து அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் அதே பாட்டை தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ரியாவோட அம்மா ரியாவும் அந்த பாட்டை பாடுறத கேட்டு ரொம்ப சத்தமா அழுதுகிட்டு அவங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போ ரியாவோட அப்பாவும் ரியா தன்னை விட்டு நிரந்தரமா போறான்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சத்தமா அழுதுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப துருவுக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது. அப்பா, ரியா எங்க போயிருக்கா? மகனே, ரியா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவ நிரந்தரமா போயிட்டா. இனிமே அவ வரவே மாட்டாப்பா. ஆனா அப்பா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட காட்டுக்கு தானே போயிருக்கா. வாங்கப்பா, அவளை போய் கூட்டிட்டு வரலாம். அவ என்னோட தங்கச்சி, நாம அவளை அந்த மாதிரி அந்த காட்டுல தனியா விட முடியாது. அப்போ அந்த கிராமத்தோட தலைவர் துருவ் பக்கத்துல வராரு. மகனே துருவ், நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க கூடிய ஒரு நல்ல பையன் தானே. அப்புறம் நீ ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கப்பா? உன் அப்பா அம்மா சொல்றத நீ கேட்டு நடந்துக்கோ. அப்படின்னா மத்தவங்க மாதிரி நாமளும் இந்த கிராமத்தை விட்டு போகணுமா? துருவ், தலைவர் சொல்றது உண்மைதான்ப்பா. நாம இப்போ இந்த கிராமத்தை விட்டு போய் தான் ஆகணும். நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. எல்லாருமே வேண்டாம்னு சொல்றத பார்த்து துருவ் ரொம்ப அதிகமா கோவப்படுறான். அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு போட்டிருந்த மாலையை அவன் அப்படியே பிச்சு எரிஞ்சிட்டு அவன் தங்கச்சி போட்டோவை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள போயிடுறான். துருவோட அந்த கோவத்தை பார்த்து அந்த ஊர் தலைவர் துருவ சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள போறாரு. மகனே துருவ், நீ ஏன்பா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? இது எவ்வளவு பயங்கரமான விஷயம் நான் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு போனா மட்டும்தான் உங்க எல்லாராலையும் பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லைன்னா உன்னையும் அந்த பையன் உங்க அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு உன்னை தூரமா கூட்டிட்டு போயிடுவான். அப்படின்னா அந்த பையன் யாரு? அவன் பாட்டு பாடுறதுல அப்படி என்ன இருக்கு? ஏன் எல்லா பசங்களும் அவனை அப்படி பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க? அந்த பையனோட குரல்ல அப்படி என்னதான் இருக்கு? மகனே, அது வேற யாரும் இல்ல, அது என்னோட பையன் விஜய் தான். இன்னையில இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டான். ஊர் தலைவர் இத சொல்லும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரவுல நடந்த நிகழ்வை அவரு நினைச்சு பாக்குறாரு. ஓம் ஐம் கிரீம் சாமுண்டாய விச்சே. கடவுளே, எனக்கு சாகா வரம் கொடுங்க. நான் கொடுக்கிற இந்த பலியை நீங்க ஏத்துக்கோங்க. இன்னைக்கு என்னோட பையன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவனோட உயிரையே உங்களுக்காக கொடுக்க போறான். தாயே, என்னோட பலியை நீங்க ஏத்துக்கோங்க. அட, என்ன மாதிரியான ஒரு அம்மா நீ? உன் சொந்த பையனையே நீ இப்படி கொல்ல பாக்குறியே. நீ அம்மாவே இல்ல, நீ ஒரு பேய். உனக்கு பலி கொடுக்கறது மட்டும்தான் தெரியும். உனக்கு மனிதாபிமானமும் தாய் பாசமும் கிடையவே கிடையாது. அம்மான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல பிரியா. நீ சொன்னது சரிதான். நான் இவனோட அம்மா இல்ல, ஒரு பேய். பேய். நான் என் சொந்த பையனையே பலி கொடுத்து சாகா வரம் வாங்க போறேன். அதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்திலேயே யாரும் இல்ல.
வாயை மூடு பிரியா. நீ குழந்தை பெத்துக்கிறதால அது உன் குழந்தை மட்டும் ஆயிடாது. அவ எனக்கும் பையன்தான். நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பையன் விஜயை விட்டுடு. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ திடீர்னு வானத்துல ரொம்ப அதிகமா இடி இடிக்குது. அப்போ உடனே மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சு மழை தண்ணி அந்த அக்னி குண்டத்துல விழுந்துகிட்டு இருந்தாலும் அக்னி ரொம்ப வேகமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்படி சொல்லிட்டு பிரியா எழுந்து போய் பின்னாடி இருந்து அவங்க பையன் விஜயோட தலைய ஒரே வெட்டா வெட்டிடுறாங்க. அப்ப அவங்க பையனோட தலை நேரா போய் அந்த அக்னி குண்டத்துல விழுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனோட ஆன்மா அக்னி குண்டத்துல இருந்து வெளியே வருது. அவனோட ஆன்மா அவங்க அம்மாவோட உடம்புக்குள்ள போகும்போது அந்த ஊர் தலைவர் அதே வாளை எடுத்து அவங்க மனைவி பிரியாவோட தலைய வெட்டி எடுத்துடுறாரு. அவங்களோட தலையும் அதே அக்னி குண்டத்துல போய் விழுந்துருது. ஆமா, நான் என் மனைவிய கொன்னுட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவ என் மனைவியே இல்ல. அவ முழுசா பேயா மாறி இருந்தா. அவளுக்கு அவளோட சக்திகள் கிடைக்கிறது மட்டும்தான் பாக்கியா இருந்தது. அதுக்கப்புறம் உங்க பையன் விஜய் என்ன ஆனா? அவ இறந்து போனதுக்கு அப்புறமாவும் அவனுக்கு அவங்க அம்மாவை பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவ இன்னைக்கும் அவங்க அம்மாவுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக அவ நிறைய குழந்தைகளை தன்வசப்படுத்தி பலி கொடுக்கறதுக்காக அவங்கள அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வசியம் பண்ணாங்களா? ஆனா அவனுக்கு சக்தி எப்படி கிடைச்சது? விஜய பலி கொடுத்ததுக்கு அப்புறமா அவனோட ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறிடுச்சு. ஒருவேளை அவனோட இந்த சக்தி வாய்ந்த ஆன்மா பிரியாவோட உடம்புக்குள்ள போயிருந்தான், அவனோட எல்லா சக்தியும் அவங்க அம்மா கிட்ட போயிருக்கும். ஆனா நான் அதை முதல்ல தடுத்து நிறுத்திட்டேன். அப்படின்னா உங்க பையன் விஜய் இந்த மாதிரி தாலாட்டு பாடி கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போய் அவங்க அம்மாக்காக கொல்ல போறானா? இல்ல, இதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. ஆனா அது ரொம்ப பயங்கரமான வழி. அது என்ன வழின்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்க மனைவி உங்க பையன் விஜய்க்கு பண்ணத இந்த கிராமத்துல இருக்கிற மத்த பசங்களுக்கு நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி த்ரோ, ஒருவேளை உன் விருப்பம் இதுதான்னா நான் சொல்றத கவனமா கேளு. விஜய் அவன் கூட்டிட்டு போன எல்லா குழந்தைகளையும் பலி கொடுக்கறதுக்காக அவங்க அம்மா முன்னாடி அவன் நிறுத்துறான். அவன் மறுபடியும் அந்த அக்னி குண்டத்துக்குள்ள போயிடுறான். அப்போ அவன் வசியம் பண்ணி வச்சிருந்த எல்லா பசங்களும் ஒரு வரிசையில நின்னுக்கிட்டு பிரியாவோட மடியில போய் உட்காரத்துக்காக தயாரா இருந்தாங்க. வாங்க பசங்களா, வாங்க இங்க பாருங்க, உங்க அம்மா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். வாங்க, உங்க அம்மா கூப்பிடுறல்ல, வாங்க. பிரியா கூப்பிட்ட உடனே அங்கிருந்த ஒரு பையன் நேரா போய் பிரியாவோட மடி மேல உட்காந்துக்கிறான். அப்ப பிரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய்க்கு என்ன பண்ணாங்களோ அதையே தான் இந்த சின்ன பையனுக்கும் பண்ணாங்க. ஒரு வாளை எடுத்து அவனோட தலையை வெட்டி அதை அக்னி குண்டத்துக்குள்ள போட்டுடுவாங்க.
இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி துரு அந்த வரிசையில போய் அவங்களோட நிக்கிறான். அப்போ பிரியா கூப்பிட்ட உடனே அவனும் போய் அவங்களோட மடியில உட்காந்துக்கிறான். ஓம் ஐம் கிரீம் சாமுண்டாய விச்சே. கடவுளே, எனக்கு சாகா வரம் கொடுங்க. நான் கொடுக்கிற இந்த பலியை நீங்க ஏத்துக்கோங்க. இன்னைக்கு என்னோட பையன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவனோட உயிரையே உங்களுக்காக கொடுக்க போறான். தாயே, என்னோட பலியை நீங்க ஏத்துக்கோங்க. பிரியா இப்படி சொன்ன உடனே எதிரில் இருக்கிற அக்னி குண்டத்துல இருக்கிற நெருப்பு இன்னும் வேகமா எரிய ஆரம்பிச்சது. இத அக்னி ஏத்துக்கிட்டு தான் நினைச்சு அவங்க பக்கத்துல இருந்த வாளை தேடுறாங்க. அப்போ அவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல இருந்த அந்த வாள் இப்ப அவங்க பக்கத்திலேயே இல்லை. அப்ப பிரியாவோட பார்வை மடியில உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பையன் மேல போகுது. பிரியா எதுவுமே பண்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் வாளை எடுத்து பிரியாவோட தலையை துண்டா வெட்டி எடுத்துடுறான். பிரியாவோட தலை நேரா போய் அந்த அக்னி குண்டத்திலேயே விழுது. அப்போ இவ்வளோ நாள் எவ்வளோ குழந்தைகளை பலி கொடுத்துருந்தாங்களோ அவ்வளோ குழந்தைகளோட ஆத்மா அந்த அக்னி குண்டத்தை சுத்தி பறந்துகிட்டு இருந்தது. இத பார்த்து துரு அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அம்மா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. இருந்தாலும் அப்பா நம்மள ஏன் சிட்டிக்கு போகலான்னு கூப்பிடுறாரு. இங்க பாருப்பா, உனக்கு சிட்டில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் ஆயிருக்கு. அதனாலதான் இப்போ நாம எல்லாம் இந்த கிராமத்தை விட்டு போக போறோம். சரி போ, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. இப்படி சொல்லிட்டு துருவோட அம்மா கண்ணாடி கிட்ட இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னோட விஜய், என்னோட ராசா, என்னோட